தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பெருந்தன்மையுடன் சலுகைகளை அறிவிக்க மாமனார் சண்முகநாதன் மேடையில் வைத்தே காரசாரமாக மருமகன் சிவசாமிக்கு அரசியல் பாடம் எடுத்த சுவாரஸ்ய காட்சிகளை பார்க்கலாம். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் திருச்செந்தூர்ல யாரு நம்ம அதிமுக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில மகனுடைய சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூர் தொகுதியில எடப்பாடியார் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அந்த முழு செலவையும் சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பற்றி பேசவே இல்லை, முறையா சொல்லிட்டா போதும். அதை விட்டு கோழியை பிடிக்க முடியாம வானந்தம் பார்க்கிற போய் பிடிக்க போறீங்க கதையில அப்படிலாம் பேச வேண்டாம். பேசுறதா ஒழுங்கா பேசணுங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். பேசுற இடத்துல எடப்பாடியார் தான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு, அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு. வேட்பாளருங்கிறது எத்தனை பேர் வருவாங்க, அங்க இருக்கிறவங்களும் திடீர்னு வருவாங்க, எல்லாமே வேட்பாளராக வருவாங்க. இது உனக்கு எனக்கு தவப்பு மாதிரி கடம்பூராஜ் தான் எனக்கு சீட்டு வாங்கி தந்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தவப்பு மாதிரி கைப்பிடிச்சு எடுத்து போய் ஜாதகம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இவரை வேட்பாளராக கடம்பூராஜ் தான். அதை சொன்னா எவன் ஓட்டு போட மாட்டான். எடப்பாடியார் தான் உனக்கு தந்திருக்காரு. ரெட்டை சின்னத்துக்கு ஓட்டு போட மக்கள் தான் வந்திருக்காங்களே தவிர வேற யாருடைய எதுவும் பண்ணல. நானே இந்த கட்சி ஓட்டு போனாலும் எனக்கு கூட நான் விரும்பி வர மாட்டான். நானே சுயேட்சை கூட 5000 ஓட்டு வாங்க முடியாது. இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. அதுதான் ஓட்டு கேட்கறது, அதான் கேட்கணும் தவிர வேற ஆலயம் திருச்சுவேன், கோயில் திருச்சுவேன், கடவுளை ஆத்துல தண்ணி கொடுத்துனா அதான் நடக்கும். வந்துதான் நிற்கும். அதனால அதெல்லாம் தடுக்கவே முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.